நானும் அம்மாவும் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாத்துக்கோங்க. அத இன்னைக்கு துணி அயன் பண்ண கொடுக்க மறந்துட்டேன். மறக்காம அயன் பண்ணி வச்சிருங்க. சொல்ல மறந்துட்டேன் அத்த. அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன். கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்து வச்சிருங்க. சரி. அண்ணி, 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 வா துர்கா, உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அண்ணி. உன்னை ரொம்ப நாள் ஆளையே காணும். எங்க அண்ணி, வேலையான வேலை. ஆமா, இப்பதான் உன் மூத்த மருமவளும் அவ அம்மாவும் வெளியில போறாங்க. மேகலாக்கு பிளவுஸ் தைக்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போறாங்க. சரி சரி. என்ன நீ? ஐயோ, கொஞ்சம் இரு. கிச்சன்ல வேலையை அப்படி பாதியில விட்டுட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்துடுறேன். இருங்க நீ, நானும் வரேன். சரி. அண்ணி, நான் என்ன ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்ல துர்கா. என்ன மருமவ ஊர் சுத்த போறா, மாமியார் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 மருமகளை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க போல. ஒருத்தி வேலைக்கு போறா, இன்னொருத்தி வேலையை கொடுத்துட்டு போயிருக்கா. என்ன நீ, பாத்திரம் எல்லாம் அவ்வளவு சேர்ந்து கிடக்கு. நேத்து நைட்ல இருந்து விளக்கு வைக்கல போல. நான் என்ன விளக்கு வைக்கட்டுமா நீ? அதெல்லாம் வேண்டாம். நீ டீ குடிக்கிறியா? இல்ல நீ, இப்பதான் வர வழியில குடிச்சிட்டு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது வழியில எதுக்கு குடிச்ச? இல்ல, ஒரு ஃப்ரெண்டு கூட வந்தேன், அதான் அப்படியே குடிச்சிட்டு வந்துட்டேன். அண்ணி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன? இருங்க, இது உங்களுக்கு பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி. இது எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன நீ, இது போன உங்க கல்யாண நாளைக்கு கூட அண்ணன் உங்களுக்கு இது பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தாருல. கொஞ்சம் சாப்பிடுறியா நீ? வேண்டாம் நீ, நீங்களே சாப்பிடுங்க. இந்தாங்க. என்ன துர்கா, தலை நிறைய பூ வச்சிருப்பேன். இந்த பரவாயில்ல நீ, இருங்க, இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வச்சுக்க. சரி அண்ணி, நான் கிளம்பட்டுமா? டீ கூட குடிக்காம போறியா? ஐயோ, இருக்கட்டும் அண்ணி, அடுத்த முறை வரும்போது நான் சாப்பிட்டுக்கிறேன். சரியா? இந்தாங்க. சரி, வரேன் நீ. என்ன இவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்துட்டு போறா? அதுவும் மஷ்ரூம் பிரியாணிலாம் வேற வாங்கி கொடுத்துட்டு போறா. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வீட்டுக்கு போனீங்களா இல்லையா? என்ன மலர் இப்படி கேட்டுட்ட? உங்க அம்மாவை பார்த்துட்டு நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு இப்பதான் வரேன். எல்லாத்தையும் முழுசா அப்படியே தானே கொடுத்தீங்க? நீ தான் எனக்கு தனியா வாங்கி கொடுத்துட்டியே. நீ அம்மாவுக்கு ஆசையா வாங்கி கொடுத்ததுல நான் எப்படி கை வைப்பேன்? அதுக்கு இல்ல, வாங்கி கொடுத்த பூல பாதி உங்க தலையில இருக்கு. மலரு, நான் வேணான்னு சொல்ல சொல்ல உங்க அம்மா தான் வற்புறுத்தி தலையில வச்சு விட்டுருச்சு. நீ வேணான்னா சொல்லு, இப்பவே எடுத்து போட்டுறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல. வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? உங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. ஏன் பெரிய அண்ணி இல்லையா? அவளும் அவங்க அம்மாவும் வெளியில கடைக்கு போயிருந்தாங்க. அண்ணியோட அம்மாவா? ஆமா, அந்த கிழவிதான். ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. இத சொல்லவா நான் உங்களை அங்க அனுப்பி வச்சேன்? இல்ல மலரு,
அம்மா நல்லாதான் இருக்காங்க. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. அம்மாவுக்கு என்ன? அது மட்டுமா, சமைக்கிறது, துவைக்கிறது, துடைக்கிறதுன்னு அந்த வீட்ல அத்தனை வேலையும் உங்க அம்மா தான். உங்க அண்ணியும் அவ அம்மாக்காரியும் ஜாலியா இருக்காங்க. ஆமா, ராஜாவோட மாமியார் அங்கதான் இருக்காங்களா? அந்த கதை உனக்கு தெரியாதா? கால் சுளுக்குன்னு வந்த அந்த பொம்பளை அங்கேயே டேரா போட்டுக்கிட்டு உட்காந்துட்டா. சும்மா ஒரு 2-3 நாள் இருப்பாங்களா இருக்கும். நீ வேற, அந்த பொம்பளை தான் உங்க அப்பா அம்மாவை வெளியே அனுப்பிச்சு வச்சிருக்கா. என்ன சொல்றீங்க நீங்க? அந்த பொம்பளைய உங்க அப்பா அம்மா பெட்ரூம்ல தங்க வச்சுட்டு இவங்க 2 பேரையும் ஹாலுக்கு துரத்தி விட்டுருக்காங்க. உன் அண்ணி செஞ்சதுக்கு உன் அண்ணனும் உடந்த. என்ன, அப்பாவும் அம்மாவும் ஹால்ல படுத்திருக்காங்களா? ஆமா மலரு, உங்க அம்மாவை என்னால கண் கொண்டு பார்க்க முடியல. உன் அண்ணனுங்க 2 பேரும் ஏன் என்னன்னு ஒரு வார்த்தை கூட அவங்கள கேக்குறது இல்ல. ஆமா, அவங்க 2 பேரும் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? அவங்க ஏதோ மேகலாவுக்கு ட்ரெஸ் தைக்க கொடுக்க போறேன்னு சொன்னாங்களாம். சரி, நீங்க கிளம்புங்க, இத நான் பாத்துக்கிறேன். அம்மாவை அப்படியே விட்டுறாத மலரு, என் மனசே கேக்கல. சரி, நான் வரேன். என்ன மேகலா, இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? மா இது வந்துருச்சு, வாமா. மேல போயிட்டே நம்ம துணி கொடுத்துட்டு வந்துடலாம். மேகலா, என்னால இவ்ளோ படி ஏற முடியாது மேகலா, நீயே போய் கொடுத்துட்டு வந்துற. சரி, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். என்ன வெயில. அத்தை. என்ன அத்தை, நீங்களா? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி அத்தை இருக்கீங்க? இத பாரு, நீ வீட்டை விட்டு ஓடி போனவ. உன்கிட்ட பேசுறத என் பொண்ணோ மருமகனோ பார்த்தா என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க. இத பாரு, நீ பேசாம போ. இங்க பாரு, நான் ஓடி போனதை பத்தி பேச வரல. உன்ன எங்க வீட்ல இருந்து ஓட வைக்கிறதுக்காக பேச வந்திருக்கேன். என்ன? என்னையா? ஏய், என்ன என்ன நொன்னான்ட்டு என்ன? நீலாம் ஒரு பெரிய மனுஷியா? இத பாரு, பார்த்து பேச சொல்லிட்டேனா? பார்த்ததுனாலதான் பேசுறேன். ஏதோ கால் அடிபட்டுருச்சுன்னு வந்தியே, வந்தோமா போனோமான்னு இருக்காம எங்க வீட்ல இருந்து இன்னும் போகாம அங்கே இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க பாரு மலரு, வேணாம் சொல்லிட்டேன். நீ இப்படி பேசுறது மட்டும் என் பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி வந்து பொய் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு தனியா பெட்ரூம் வேற கேக்குதா? எங்க அப்பா அம்மா கட்டின வீட்ல அவங்க வெளிய படுக்கணும், நீ அவங்க ரூம்ல ஜம்முன்னு கால் நீட்டி படுப்பியோ? அம்மாவும் பொண்ணும் எங்க அம்மாக்கு எல்லா வேலையும் கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஊர் சுத்திட்டு இருப்பீங்களா? இவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும்? யார் சொல்லிருப்பாங்க? இத பார், வீட்டுக்கு போன உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உன் வீட்டுக்கு போற வழிய பாரு. இங்க பாரு, அங்க என்ன இருக்க சொன்னதே உங்க அண்ணன் தான். யாரு அவனா? அவன் எங்க அப்பாவையே காசு இல்லனா நீ யாருன்னு கேப்பான். அவன் எப்படி உன்னை அங்க வச்சிருக்கானே தெரியலையே. இன்னொரு தடவை அந்த பெட்ரூம்ல உன்னை பார்த்ததாவோ என் அம்மாவை வேலை வாங்கினதாவோ கேள்விப்பட்டேன்னு வையு, உன் கால நிஜமாவே உடைச்சு பெர்மனண்டா உன்னை ஸ்ட்ரக்சர்ல வச்சிருவேன். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. இங்க பாரு, சொல்றதோட நிறுத்த மாட்டேன், செஞ்சிருவேன். ஏய், நீ எதுக்கு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்ல அண்ணி, அத்தைக்கு கால் எப்படி இருக்குன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு கேட்க தேவையில்ல. ஏய், கிளம்பு இங்க இருந்து. என்ன இருந்தாலும் பெரியவங்க இல்லையா,
இல்லத்த மா நீ அம்மா இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாமா அத்த நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். காலு காலு பாத்து, காலு பத்ரம். அண்ணிய நல்லபடியா பாத்துக்கோங்க அத்த. அண்ணி அத்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மா அவ என்னம்மா சொன்னா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வா. அண்ணிய நல்லா பாத்துக்கோங்க அத்த. கால் பத்ரம். கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். சார் என்ன சார் இந்த பக்கம்? இந்த கடைக்கு வழக்கமா வர்றதுதான். சரி சார். தம்பி ஒரு டீ. என்ன சார் அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு ராஜா இருந்ததுனால உங்ககிட்ட நான் சரியா பேச முடியல சார். வட்டிலாம் கரெக்டா வந்துடணும் சார். அதெல்லாம் மாசம் 1-2 தேதியில கரெக்டா வந்துரும். ஓகே சார். வழக்கமா நான் யாருக்குமே அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுத்தது இல்ல. ராஜா என்னோட ஃப்ரெண்டு, உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்டாப்ல, அதான் உடனே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். டேய் இங்க என்ன பண்ற? அண்ணா சும்மா டீ சாப்பிடலான்னு வந்தேனே. போன் பண்ண எடுக்க மாட்டியா நீ? இல்லையண்ணா. எப்ப நான் ஃபோன் பண்ணீங்க? உன் போன் எடுத்து பாரு. ஐயோ அண்ணே சாரிண்ணே, சைலண்ட்ல இருந்திருக்கு போல. 2 லட்சம் வாங்கும் போது போன் சைலண்ட்ல இல்லல்ல, இப்போ திரும்பி கேட்கும் போது மட்டும் போன் சைலண்ட்ல இருக்கு. இந்த கதையெல்லாம் வேற எவன்ட்டையாவது வச்சுக்கோ. பணம் எங்கடா? அண்ணே நீங்க போங்கண்ணே, பணம் இன்னும் 2 நாள்ல உங்களை தேடி வரும்ண்ணே. இதை தாண்டி 2 மாசமா சொல்லி டபாச்சுட்டு இருக்கிற. அண்ணே இந்த வாட்டி பேச்சு மாற மாட்டேண்ணே, இதானே கடைசி வாய்தா. இன்னொரு தடவை நான் போன் அடிச்சு நீ எடுக்காம இருந்த, தூக்கி நீ போய் குடோன்ல வச்சு தெரியும்ல. அண்ணே அப்படிலாம் ஒண்ணாவதுண்ணே, கோச்சிக்காம நீங்க போங்கண்ணே. பணம் சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு வந்துருண்ணே. தபார் 2 லட்சத்துல 1 பைசா குறைய கூடாது. பாத்துக்க. சரிண்ணே. இவனே கடன்காரன் 2 லட்சத்துக்கு வந்து இன்னொருத்த மிரட்டிட்டு போறான். இவன் எப்படி நமக்கு 7.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பான்? ஐயோ இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. சரி சமாளிப்போம். சார் உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது சார். இவனையே ஒருத்தவன் 2 லட்சம் காசு கேட்டு கலாட்டா பண்ணிட்டு போறான். இவன் எப்படி அவ்வளவு பணம் நமக்கு வட்டி கொடுத்தான்னு தானே? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது வேற ஒண்ணும் இல்ல சார். என் தம்பி அர்ஜென்ட்டுக்குன்னு என்கிட்ட கேட்டா நான் கேள்வி கேட்பேன்னு இந்த ஆள் கையில வாங்கிட்டான். அவனால சொன்ன டைமுக்கு தர முடியல. இவன் வீட்டுக்கு வந்து நின்னா, நம்மளே பெரிய பைனான்சரு, நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தன் நின்னு காசு கேட்டா நல்லாவா இருக்கும்? உங்க பிள்ளை ராஜா எப்படி உங்களுக்கு ஜாமீன் போட்டானோ அதே போல என் தம்பியை நம்பி நான் ஜாமீன் போட்டு அமிச்சிட்டேன். இப்பவும் உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது சார். ஏன்டா இவன் இன்னும் கொடுக்காம இழுத்துக்கிட்டு இருக்கான்னு தானே நினைக்கிறீங்க? இல்ல நான் ஒண்ணும் நினைக்கலங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க சார். நான் இப்ப இந்த காசை கொடுத்துட்டா நானே என் தம்பியை கெடுக்கிற மாதிரி ஆயிடும் பாருங்க. மறுபடியும் எனக்கு தெரியாம வேற எங்கேயாவது வாங்கிட்டானா? சரி சார் நான் கிளம்புறேன். 1ஆம் தேதி வட்டி காசை மட்டும் மறந்துடாதீங்க. தம்பி இந்தா அக்கவுண்ட்ல வச்சுக்கோ. சரியா? சார் இவங்கிட்டயா பணம் வாங்கியிருக்கீங்க? ஆமாப்பா. எவ்வளவு சார்? 7.5 லட்சம். என்னது 7.5 லட்சமா? அவ்வளோ பணமா சார்? சார் நம்ம டீ கடை அக்கௌண்ட் 700 ரூபாய், அதே 2 மாசமா தர மாட்டான். இவங்கிட்ட ஏது சார் 7.5 லட்சம் ரூபாய்? பார்த்து ஜாக்கிரதையா டீல் பண்ணுங்க சார். இவங்கிட்ட எப்படி இவ்வளவு பணம்? இவன் எப்படி ராஜாவுக்கு ஃப்ரெண்டு? நம்ம வீட்டு பத்திரம் வேற இவங்கிட்ட இருக்க.
வாங்க சம்பந்திமா. என்ன இந்த பக்கம்? சும்மா தான் வந்தேன். காஃபி போட்டு தரட்டுமா? ஆ, வேணாம் சம்பந்தி, வேணாம். நீ இப்ப காஃபி போட்டு கொடுத்துட்டு பின்னாடியே பொண்ணுகிட்ட போட்டு கொடுத்துருவ. அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. நான் தான் போட்டு தரேன்னு சொன்னேனே சம்பந்தி. பரவாயில்ல சம்பந்தி, நானே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க ஃபில்டர் காஃபி தானே குடிப்பீங்க? சம்பந்தி, இல்ல சம்பந்தி, இப்பெல்லாம் ஃபில்டர் காஃபி எனக்கு பிடிக்கிறதே இல்ல சம்பந்தி. நாட்டுப்பால் கூட இருக்கு சம்பந்தி. பாலே இப்ப எனக்கு ஒத்துக்கிறது இல்ல சம்பந்தி. நான் இப்ப கருப்பு காஃபியே குடிச்சுக்கிறேன். என்ன இந்த அம்மா திடீர்னு ஆளே மாறிட்ட மாதிரி இருக்கு. அப்படியே தலைகீழ நடந்துக்கிறாங்களே. வா மேகலா, சமையல முடிச்சிடுறியா? இல்ல இன்னைக்கு நீங்களே பண்ணிடுங்க. ஏன், என்னாச்சு? கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கத்த. நேத்தும் நான் தானமா சமையல் முழுக்க பண்ணேன். இன்னைக்கு நீயே வெளியில போறேன்னு சொல்ற? ஏன் நேத்து சமைச்சா இன்னைக்கு சமைக்க கூடாதா? நேத்து நான் வெளியில போனா இன்னைக்கு வெளியில போக கூடாதா? ஆமா, அதானே, தினமும் வெளியில போணுமா? அத்த, ஆடி மாசம் ஆஃபர் இன்னைக்கு தான் கடைசி நாள். விட்டா கிடைக்காது. நானும் அம்மாவும் போயிட்டு வந்துடுறோம். மேகலா, நான் எதுக்கு? உங்களால முடிஞ்சா சமைச்சு வைங்க. முடியலன்னா சொல்லுங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் வேண்டாமா, நானே சமைச்சிடுறேன். அத்த, வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கு. நான் வேற உங்களை கேட்காம எல்லா துணியும் ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதையே அப்படியே துவைச்சிருங்க. அது இல்லம்மா. இல்ல, துணி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். அம்மா வாமா போலாம். ஐயோ, இன்னைக்கு என்ன ஆக போதோ? மா வாமா. போயிட்டு வந்துடுறேன் சம்பந்தி. மேகலா வேற பின்னாடி துணி ஊறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலே. ஐயோ,